கர்மானால திருமண தடை இல்ல, கர்மா பத்தி நம்ம போட்டு குழப்பிக்கிறதுனால திருமண தடை ஏற்படுது. திருமண பொருத்தம் அப்படின்றது வேற, திருமண கொடுப்பனைன்றது வேற. ஓகேங்களா? கொடுப்பனைனா இன்னென்ன வரையறைக்குள்ளதான் உங்களுக்கு வரன் அமையும். உங்க ஜாதகத்துல இன்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க சேஃப். இந்த விதி எனக்கு எப்ப மாறும்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜோதிடத்துல தீர்வே கிடையாது. நம்ம ஆசைப்படுறதுல நமக்கு ஜாதகத்துல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆசைப்படுறத அடையறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிறதுக்கான பிராப்தம் இருக்கு. ஆனா விதின்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அது தலையெழுத்து அல்ல. ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்களே, ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அது சில நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, சில ஜாதக அமைப்பை சேர்ந்தவங்க அதை செய்யவே கூடாது. இந்த 10 பொருத்தம் சொல்றாங்கல்ல, அது பொருத்தமே அல்ல. அது வந்து திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஃபவுண்டர் டாக்டர் டிஎன்ஏ விஷால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இப்போ வேலை, தொழில், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த திருமணம் அப்படின்னு வரும்பொழுது கர்மா அங்க எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சார். ராசிகளுக்கும் சரி, நட்சத்திரங்களுக்கும் சரி, ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கர்மா இருக்கும், ராசிகளுக்கும் ஒரு கர்மா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கர்மானால திருமண தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? கர்மானால திருமண தடை இல்ல, கர்மா பத்தி நம்ம போட்டு குழப்பிக்கிறதுனால திருமண தடை ஏற்படுது. அவ்வளவுதான். அதாவது எப்பவுமே யூடியூப்ல வந்து நம்ம தகவல்களை வந்து மக்களுக்கு பகிர்றது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்றதுக்காக. ஆனா மக்கள் வந்து பண்றது என்னன்னா அந்த தகவல் வச்சு இன்னும் குழப்பிப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஒரு திருமணம் சார்ந்து ஏதாச்சும் நம்ம ஒரு தகவல் சொல்றோம், இன்னென்ன நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு இப்படி இப்படி வர அமையணும்னு நம்ம சொல்றோம்னா அது எதுக்காக சொல்றோம்? அவங்க வந்து ஆய்வு செய்யணும், அவங்களும் ஆய்வு செய்யணும், அவங்களும் விழிப்புணர்வு அடையணும். கிட்டத்தட்ட ஒரு பாதி ஜோதிடன்ற நிலைக்கு அவங்களும் வரணும்ன்றதுக்காக. ஆனா அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்த தகவல் போட்டு குழப்பிப்பாங்க. போட்டு குழப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க சொல்ற இந்த காம்பினேஷன்ல நான் தேடுறேன், எனக்கு வந்து அமையல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு வந்து 2 விதமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஒண்ணு திருமண கொடுப்பனை இருக்குது, திருமண பொருத்தம் இருக்குது. திருமண பொருத்தம் அப்படின்றது வேற, திருமண கொடுப்பனைன்றது வேற. ஓகேங்களா? கொடுப்பனைனா இன்னென்ன வரையறைக்குள்ளதான் உங்களுக்கு வரன் அமையும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இன்னென்ன லிமிட்குள்ள இருந்துதான் உங்களுக்கு வரன் அமையும் அப்படின்னு சொன்னா அது கொடுப்பனை. அதை விட்டு வெளியிட்டேன்னா கிடைக்காது. ஓகேங்களா? அதாவது ஜாதகத்துல வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி விட்டுருங்க, ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜில வந்து விதி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அவங்க சொல்ற விதி வந்து என்னன்னா தலையெழுத்தை மெயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த தசா பத்தி எல்லாம் நடக்குது, இந்த டைம்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகும், இந்த டைம்ல உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்ப அதாவது தலையெழுத்தை படிப்பதுன்றது வந்து மற்ற ஜோதிடம். ஆனா மரபணு ஜோதிடத்துல விதின்னு நம்ம சொல்றது வந்து என்னன்னா விதிதான். விதின்றது வந்து தலையெழுத்து கிடையாது. இங்க வந்து விதின்றது ரூல்ஸ். ரூல்ஸ்னா என்னன்னா உங்க ஜாதகத்துல என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க சேஃப். அந்த ரூலை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. ஜோதிடத்துல வந்து 3 வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, விதி, மதி, கதி. இந்த 3 வார்த்தைகள் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஜோதிட உலகத்துல ரொம்ப ஃபேமஸ். அதுல என்னன்னா மக்களுக்கு புரியாம இருக்கிற விஷயம் என்னன்னா விதினா தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா தலையெழுத்துன்றது என்னன்னா விதி கிடையாது, கதி தான் தலையெழுத்து. கதின்றது என்னன்னா நீங்க இப்போ ஒரு விஷயத்துல போய் லாக் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க. ஓகேங்களா? உங்களுடைய கண்ட்ரோல்ல மீறி போயிடுச்சு, உங்க கை மீறி போயிடுச்சு அந்த விஷயம். இப்போ ஒரு கம்பெனில நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டீங்க, கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டீங்க. 5 வருஷத்துக்கு அல்லது 3 வருஷத்துக்கு நான் இங்கே தான் இருப்பேன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டீங்க. உங்களோட ஒரிஜினல் போய் கம்பெனியில் லாக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்க கேட்கும்போது அவங்க ரிலீவ் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா நீங்களே பூட்டி சாவியை, நீங்களே ஒரு கூண்டுக்குள்ள போய் நீங்களே பூட்டி சாவியை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இனி அவங்களா உங்களை விடுதலை பண்ணாதான் உண்டு. கரெக்டுங்களா? அதே மாதிரி திருமண பொருத்தம் சரியா பார்த்தோ அல்லது பார்க்காமையோ கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டீங்க, குழந்தையும் பிறந்தாச்சு. ஓகேங்களா? நீங்க வேலைக்கு போறீங்க, இஎம்ஐயும் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னு வச்சுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்துதான் இப்ப பொருளாதாரத்தை சமாளிக்கணும்ன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இந்த நேரம் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சலசலப்பு வருது, ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வருது. பிரிய முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? 4 பக்கமும் லாக் இருக்கு. ஓகேங்களா? என்ன பண்றாங்க மக்கள் வந்து பண்ற தப்பு என்னன்னா தன்னுடைய கை மீறி போன விஷயம் இருக்குல்ல. ஓகேங்களா? கதி சொல்றாங்க, உன் கதி அவ்வளவுதான் அப்படின்றாங்க பாருங்க. அத கை மீறி போன விஷயத்த விதின்னு கற்பனை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஜோதிடர்கிட்ட வந்து பரிகாரம் கேட்கறாங்க. இந்த விதி எனக்கு எப்ப மாறும்னு கேட்கறாங்க. அதுக்கு ஜோதிடத்துல தீர்வே கிடையாது, கதிக்கு தீர்வே கிடையாது, இன்னி வரைக்கும் தீர்வு கிடையாது. எந்த ஜோதிட முறையிலுமே
கதிக்கு உங்களுக்கு தீர்வே கிடையாது. அமானுஷமா யாராச்சும் ஏதாச்சும் ஒரு தீர்வு கொடுத்தா உண்டு. சித்தரோ அல்லது ஒரு ஆன்மீகவாதியோ, மேஜிக் நடக்குதுல்ல சில பேருடைய வாழ்க்கையில வந்து இப்படி போங்க இதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமா வந்து பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகுது பாத்தீங்களா. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டே ஒழிய லாஜிக்கலா கதிக்கு தீர்வு இருக்கான்னா கதிக்கு வந்து தீர்வு கிடையாது. ஓகேங்களா. நம்ம கையில எடுக்க முடிஞ்ச ரெண்டே ஒரு விஷயம் மதியும் விதியும் தான். மதின்றது என்னன்னா நம்மளுடைய டிசைர். ஓகேங்களா. மதின்றது வந்து விருப்பு வெறுப்புன்னு இருக்குல்ல. நமக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்கும், நமக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்காது, நமக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஆர்வம் இருக்கு, இதெல்லாம் மதி. சோ மதிக்கு வந்து லிமிட் கிடையாது. சோ மைண்ட் வந்து கற்பனைக்கு எல்லையே கிடையாது. கரெக்ட்டுங்களா. என்ன வேணாலும் மைண்ட் ஆசைப்படும். நான் ராஜாவுக்கு மகாராஜாவா இருக்கணும், போப்பாண்டவரா இருக்கணும் கூட மைண்ட் ஆசைப்படும், பிரசிடென்டா இருக்கணும் கூட மைண்ட் ஆசைப்படும். சோ அதெல்லாம் மதி. ஓகேங்களா. ஆனா கதின்றது என்னன்னா பிராக்டிகாலிட்டி. பிராக்டிகாலிட்டின்னா என்ன, உங்க வீடு இதுதான், உங்களோட லிமிட் இதுதான், இதான் பிராக்டிகாலிட்டி. இப்போ இந்த மதிக்கும் கதிக்கும் சம்பந்தமே இல்லைல்ல. மதின்றது இல்யூஷன் வேர்ல்டு, கற்பனை, ஆசா பாசம், டிசைர், விருப்பு வெறுப்பு. கதின்றது பிராக்டிகாலிட்டி. ஆனா இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ற ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு, அதுதான் விதி. ஓகேங்களா. அதுதான் ஜாதகத்துல நம்ம தேட வேண்டிய விஷயம். அப்ப அந்த விதினா என்ன, நம்ம ஆசைப்படுறதுல நமக்கு ஜாதகத்துல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆசைப்படுறதை அடையிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அப்படி இல்லைன்னா ஜாதகம் ஏதாச்சும் நமக்கு ஒரு பெட்டர் வழி வச்சிருக்கா. ஓகேங்களா. எல்லாத்துலயுமே எல்லா ஸ்டேஜ்லயுமே. இப்போ ஒருத்தர் 10th முடிக்கிறாரு, +1 +2 போகணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும். ஓகேங்களா. காலேஜ் போகணும்னா முதல்ல கோர்ஸ் தீர்மானிக்கணும். சோ கோர்ஸ்ன்றது வெறும் கோர்ஸ் கிடையாது, அவர் வந்து அதுக்கப்புறம் 20-30 வருஷம் டிராவல் பண்ணக்கூடிய துறை. அந்த துறையை அவர் இப்பவே தீர்மானிக்கணும். தீர்மானிச்சு அந்த படிப்புல நுழைறாங்க. 30 வயசுல இந்த துறையை மாத்த முடியுமா, மாத்த முடியாது. அப்போ விதின்றது என்னன்னா, கரெக்டா நீங்க 10th முடிச்சு +1 +2 போறதுக்கு முன்னாடியோ அல்லது +1 +2 முடிச்சு நீங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடியோ நீங்க வந்து ஒரு விஷயத்துக்குள்ள நுழைய போறீங்க. என் ஜாதக பிரகாரம் நான் எடுக்கிற முடிவு சரியா தப்பா, அல்லது எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்குதா இல்லையா, இல்லைன்னா எனக்கான பாதை எது அப்படின்னு கேட்டு தெளிவடைறீங்க பாருங்க. அந்த மெச்சூரிட்டி தான் விதி. அதை வந்து கைட் பண்றதுதான், அந்த விதியை வச்சு கைட் பண்றதுதான் மரபணு ஜோதிடம். சோ மரபணு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் விதின்றது தலையெழுத்து கிடையாது, விதின்றது விதிமுறைகள். இப்ப நீங்க திருமணத்துக்கு கேட்டீங்க, இப்போ வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஐடி துறையில இவங்க வேலை பார்ப்பாங்க, இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஐடி துறையில. இவங்களுடைய ஜாதகத்துல கணவன் அப்படின்ற காலம் இருக்குல்ல, மனைவின்ற காலம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய தொழில் இருக்கும்ல, அதுல வேற வேற துறைகள் இருக்கும். இவங்களுக்கு லா சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல இருந்து கணவன் மனைவி அமைவாங்க, அல்லது பினான்ஸ்ல இருந்து தேடினா கிடைக்கும், பேங்கிங் செக்டர்ல இருந்து தேடினா கிடைக்கும், இல்ல பத்திரிகை துறையில இருந்து தேடினா கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, நான் ஐடில வேலை பார்க்கறேன், எனக்கு ஐடி ஃபீல்ட்ல இருந்தே பொண்ணு வேணும், எனக்கு ஐடி ஃபீல்ட்ல இருந்தே எனக்கு பையன் வேணும், நான் மீடியாவில் இருக்கேன், எனக்கு மீடியால இருந்தே மாப்பிள்ளை வேணும், நான் டாக்டரா இருக்கேன், எனக்கு டாக்டர் வரனே வேணும். இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, என் துறை சார்ந்த வரனே வேணும். இன்னும் பல பேர் கல்யாணம் நமக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஆனா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கான பிராப்தம் இல்லையானா அப்படியெல்லாம் கிடையாது, இருக்கு. எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிறதுக்கான பிராப்தம் இருக்கு. ஆனா அவங்க ஜாதகத்துல அவங்களுக்கு என்ன சாய்ஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ, என்ன ரூல்ஸ், என்ன விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கோ, அந்த விதிகளை அவங்க சரியா பயன்படுத்தல. ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி வரன் தேடல. இவங்க என்ன பண்றாங்க, ஏபிசின்னு 3 ஆப்ஷன் தான் இருக்குது, டின்னு இல்லாத ஒரு ஆப்ஷனை தேடிட்டு இருப்பாங்க. எனக்கு டாக்டர் வரன் தான் வேணும், எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ள தான் வேணும், எனக்கு ஐடி மாப்பிள்ள தான் வேணும், எனக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கமெண்ட் வச்சிருப்பாங்க. அந்த ஆப்ஷனே இந்த ஜாதகத்துல இருக்காது. அப்படிங்களா. சோ அப்போ ஜோதிடர்கிட்ட வரும்போது என்ன கேட்பாங்க, எப்ப கல்யாணம் ஆகும் கேட்பாங்க. ஆனா இவங்க தேடுறது தப்பு, இவங்க தேடுற விதமே தப்பு, திருமணத்தை இவங்க அப்ரோச் பண்ற விதமே தப்புன்றது இவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா. அப்ப இத புரிய வைக்கணும்ல ஃபர்ஸ்ட். கண்டிப்பா இத புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம திருமணம் சார்ந்து, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நம்ம வீடியோ ஒவ்வொரு போர்ஷனுக்கும் நம்ம வந்து வீடியோ போடுறோம். யூடியூப்ல வீடியோ போடுறதே நம்ம அதுக்காக தான். ஓகேங்களா. அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோ ஃபுல்லா பார்த்துருக்க மாட்டாங்க, மறுபடியும் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல கேள்வி கேட்பாங்கன்னா, மறுபடியும் லேட் ஆகுது, எப்ப கல்யாணம் ஆகும் கேட்பாங்க. சோ எப்ப கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகுமா ஆகாதா என்கின்ற கேள்விக்கு ஜோதிடத்தில் பதிலே கிடையாது. அவங்கவுங்க பண்ணிக்கிட்டாதான் கல்யாணம். சரி, அப்ப 60-70 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம இறந்து போறாங்கல்ல, அப்ப அவங்க வாழ்க்கையில எல்லாம் எவ்வளவு குரு பலன் வந்திருக்கும்? வருஷம் குரு பயிற்சி நடக்குது. ஓகேங்களா. 12 வருஷம் வந்து குரு ஒரு வீட்டையும் கிடக்குறாரு, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ஒவ்வொரு வீட்டையும் கிடக்குறாரு. கரெக்டுங்களா. அப்ப அந்த 20 வயசுல இருந்து 30-35 வயசுக்குள்ள குரு எத்தனை வீடு தாண்டி இருப்பாரு? ஒரு டோட்டல் ரவுண்டே முடிஞ்சு போயிருக்கும். அப்ப எத்தனை குரு பலன் வந்திருக்கும் அவங்களுக்கு? ஓகேங்களா. நான் கிட்டத்தட்ட 4 வீட்டுக்கு மேல குரு இருந்தா குரு பலன். ஓகேங்களா. 4-5 வீட்டுக்கிட்ட குரு இருக்க கிடக்கும் பொழுது குரு பலன் வந்துருது. அப்ப எத்தனை தடவை உங்களுக்கு குரு பலன் வரும்? குரு பார்வை எத்தனை தடவை அவங்க மேல படும்? அப்ப நம்ம என்ன சொல்றோம், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றோம். அந்த கோடி நன்மையில ஒரு நன்மை கூட ஏன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல? காரணம் என்னன்னா வீம்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இதுதான் வேணும், எனக்கு பெட்டர் மேக்ஸ் லைட் தான் வேணும்.
ஓகேங்களா அப்படின்னு கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதாவது இவங்க எதிராளிக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள இவங்க தயாரா இல்லை. அதாவது எதிர்பார்ப்பு வைக்கிறது தப்பு கிடையாதுமா. ஆனா எதிர்பார்ப்பு வைக்கும் போதே நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி எதிராளிக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களும் நம்மள மாதிரி அவங்களும் மனுஷங்க தான். அவங்களுக்கும் நம்மள மாதிரியே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு நாம தகுதியா இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட எதிர்பார்ப்பு நிறைய இவங்களே தளர்த்திப்பாங்க. நிச்சயமா சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா, எனக்கு ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா எனக்கு ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வேணும்னு கேக்குறாங்க. முதல்ல அவங்க ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்காங்களா அதை யாருமே பாக்குறது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அது ஒருவேளை நம்மள இந்த காரணம் காட்டி நம்மள இன்னொருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? எனக்கு ஹேண்ட்ஸமா வேணும், எனக்கு சகப்பா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கலர் இதுல காம்பினேஷன்ல இவங்க இருக்காங்களா? அதாவது ஒரு தகுதியை நம்ம எதிராளி கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். முதல்ல அந்த எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட சாட்டிஸ்ஃபை ஆகுமா? அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதை யோசிச்சாங்க அப்படின்னாலே இந்த தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் இருக்காது. இதுல ஜாதகத்தினுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியினுடைய பங்கு என்னன்னா, என்னென்ன ஃபீல்டுல இருந்து மாப்பிள்ளை தேடலாம், அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுவோம். அந்த ஃபீல்டுல இருந்து தேடினாங்கன்னா கிடைக்குமானா டெஃபினட்டா கிடைக்கும். ஆனா இப்பவும் சொல்றேன், கிடைக்கிற வரணும் கல்யாணத்துல முடிச்சுக்கிறது அவங்கவுங்க கையில தான் இருக்கு. ஜாதகம் கல்யாணம் பண்ணி வைக்காது, ஜாதகத்துல கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு போட்டிருக்காது. அதை மட்டும்தான் நம்மளால கணிச்சு சொல்ல முடியும். உங்களுக்கு இப்பதான் ஆகும் அப்படின்னா நீங்க தான் அதை தேடணும் அப்படின்னு சொல்ல. இப்பதான் ஆகும்னு அதான் சொல்றேன். இந்த வயசுல ஆகும், இந்த வயசுல ஆகாதுன்னு ஒரு விதியே ஜோதிடத்தில் கிடையவே கிடையாது, வித்தியே கிடையாது. ஓகேங்களா? அவங்கவுங்க பண்ணிக்கிட்டா தான் கல்யாணம். வாய்ப்புகள் வரும். வாய்ப்பு வரும்போது யார் பயன்படுத்திக்கணும்? நம்ம தான் பயன்படுத்தணும். ஜோதிடத்துல என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய அதை எவ்வாறு பயன்படுத்திக்கணும்ன்றது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நிச்சயமா. இப்ப திருமணத்தை பத்தி ஒரு உதாரணம் கொடுத்திருந்தீங்க இல்லையா? ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வந்துருச்சு, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதனால பிரிய முடியல, ஏன்னா நம்ம லாக் பண்றோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது இப்ப நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு என்னோட ஜாதகத்தை கொடுக்குறேன், அவர் பார்த்து எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய நட்சத்திரப்படி என்னுடைய ராசிப்படி இப்படிதான் அமையும் அப்படின்றத அவர் சொல்லுவாரா அந்த ஜாதகத்தை பொறுத்து? இல்ல, நீங்க மறுபடியும் என்ன கேக்குறீங்கன்னா விதின்றது தலையெழுத்துன்ற அர்த்தத்துல கேக்குறீங்க. புரிஞ்சுது? எல்லாருமே அப்படிதான் சார் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன், விதின்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அது தலையெழுத்து அல்ல. விதின்றது என்னன்னா உங்க ஜாதகத்தினுடைய விதிமுறைகள். அது உங்களுக்கு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க கையில ஒரு மொபைல் வச்சிருக்கீங்கன்னா அந்த மொபைல் யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு மேனுவல் இருக்கு. அப்போ நம்ம லைஃப்க்குன்னு ஒரு மேனுவல் வேணும்ல, ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும்ல, அதாவது கூகுள் மேப் மாதிரி ஒரு பாத் வேணும் கூட. அந்த பாத்து தான் உங்களுக்கு ஜாதகம். ஜாதகம் காட்ட மட்டுமே செய்யும், கடவுளே காட்ட தான் செய்வார், ஊட்ட மாட்டாரு. கரெக்டுங்களா? ஒரு நல்ல குருவும் வழி காட்டுறவர் தான் குரு, ஊட்டி விடுறவர் குரு கிடையாது. கரெக்டுங்களா? அதாவது டிராவல் பண்றது அவங்க தான் டிராவல் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கிறது அவங்க தான் குழந்தை பெற்றுக்கணும், தொழிலுக்கு போறது அவங்க தான் தொழிலுக்கு போகணும். எது சிறந்த பாதை, எது சிறந்த தொழில், யார் சிறந்த வரன் அப்படின்றது வேணா ஒரு ஜோதிடர் உங்களுக்கு கைட் பண்ணலாம். ஆனா அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் பயனடைவதும் அடையாமல் போவதும் சம்பந்தப்பட்ட நபரை பொறுத்தது. அதை நீங்க ஜாதகத்துல தீர்மானிக்க முடியாது. சோ இங்க கேள்வி எப்படி டைவர்ட் ஆகுதுன்னா, இந்த பாதையில போக சொல்லுங்கம்மா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, சார் அந்த பாதையில அவர் போயிருவாரான்னு அதுல போட்டிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் நீங்க கேட்கிற விதி. புரியுதா உங்களுக்கு? அவங்க நம்ம காட்டுறது வழி, இந்த வழியில போங்கம்மா இந்த இடத்துக்கு வந்துடும், நான் போயிருவேனான்னு போட்டிருக்கான்னு பாருங்க சார் அப்படின்னா, சரிப்பா அதுல நீங்க போகலன்னு போட்டிருக்கு, அப்ப நிறுத்திடுவீங்களா? போ மாட்டீங்கல்ல. அப்போ நீங்க ஒரு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு டாக்டர் கைவிட்டாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னொரு செகண்ட் ஆப்ஷனுக்கு இன்னொரு டாக்டர் கிட்ட நீங்க போவீங்களா? எப்படியாவது காப்பாற்றணும்னு போவீங்களா? அப்ப ஹெல்த் இஷ்யூக்கே அப்படி இருக்கும் பொழுது, விஞ்ஞானத்தை நம்பும் பொழுது, விஞ்ஞானம் கைவிடும் பொழுதே நீங்க அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தேடும் பொழுது, அப்போ வாழ்க்கையில கண்டிப்பா தேடணும். அப்ப ஜோதிடம்னு வரும்பொழுது நீங்க கைட்லைன்ஸை எடுத்துக்கணும். அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி கரெக்டா ரெக்டிஃபை பண்ணிக்கிறது, என்ன ஆப்ஷன் எடுத்துக்கலாம்ன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, இப்ப டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில சில ஜாதகம் வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னே இருக்கு. அதாவது நல்லா என்னுடைய வார்த்தை கவனிங்க, வெளிநாடு போக முடியாதுன்னு இல்ல, இவர் போவாரா மாட்டாரான்னு படிச்சா அதுக்கு பேர் தலையெழுத்து. போகலாமா வேண்டாமா அப்படின்றதுதான் கைட்லைன்ஸ், அதுதான் விதி. நம்மளை பொறுத்தவரை அதுதான் விதிமுறை. ஓகேங்களா? சில ஜாதகம் வெளிநாடு போகலாம், சில ஜாதகம் மட்டும் வெளிநாடு போகக்கூடாது. ஏன்னா வெளிநாட்டுல அவங்களுக்கு வளர்ச்சி அந்த ஜாதகம் கிடையாது, அந்த ஜாதகத்துல வெளிநாடு அவங்களுக்கு சிறப்பு கிடையாது, அவங்களுக்கு பெஸ்ட் கிடையாது. சில ஜாதகம் கல்யாணத்துக்கு முன்னாடி வெளிநாடு போகக்கூடாது. அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி வெளிநாடு போனா எனக்கு அந்த ஊரும் வேணாம், எனக்கு நான் திரும்பவும் வர மாட்டேன், நீங்க பொண்ணு பாக்குறதா இருந்தா, பையன் பாக்குறதா இருந்தா, மாப்பிள்ளை பாக்குறதா இருந்தா இங்க இருந்துகிட்டே பாருங்க, நான் ஊருக்கே வர பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துப்பாங்க. இவங்க உட்காந்து ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி உட்காந்து புலம்பின்னு இருப்பாங்க. சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி வெளிநாடு, சில ஜாதக அமைப்புக்கு அந்த மாதிரி விதி இருக்கும். இப்ப டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில அந்த மாதிரி ரூல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது.
கூட்டு சொத்து சில பேர் வாங்கக்கூடாது. பார்ட்டிஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்களே, 2 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்றது சொல்றாங்க. அது சில நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, சில ஜாதக அமைப்பை சேர்ந்தவங்க அதை செய்யவே கூடாது. ஓகேங்களா? சில ஜாதக அமைப்பை சேர்ந்தவங்க தன் பேர்ல சொத்து வாங்க கூடாது. சில ஜாதக அமைப்பை சேர்ந்தவங்க இன்சூரன்ஸ் வந்து அவங்க பேர்ல போடவே கூடாது. அதுவும் லைஃப் இன்சூரன்ஸ் அவங்க பேர்ல போடவே கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி விதிகள் நிறைய இருக்கு. சில ஜாதக அமைப்பை சேர்ந்தவர்கள் மருத்துவமனையை நம்பவே கூடாது. அந்த கமர்ஷியல் டாக்டர் நம்பவே கூடாது. அந்த மாதிரி இது அப்போ நீங்க இதுக்கு பேர்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? ரூல்ஸ் தானே இது. ஓகேங்களா? அப்ப அந்த ரூல்ஸுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லுவீங்க? விதிமுறைன்னு சொல்லுவீங்க. அந்த விதிமுறை தான் விதி. மறுபடியும் சொல்றேன், கதிக்கும் மதிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கிரே லைன் இருக்கு பாருங்க. எப்படின்னா மேனுவலாவும் அது நீங்க உங்களால அதை இயக்க முடியும். நீங்க விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா அது கதிக்கு போயிடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். நீங்க மேனுவலா நீங்க கண்ட்ரோல் எடுக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருந்தும் ஏன் தலையெழுத்தை படிக்க வேண்டும்னு கேட்கிறேன் நான். புரியுதா உங்களுக்கு? நம்ம கையில ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம கையில வந்து நான் என்ன சொல்றேன், பாஸ்ட உங்களால மாத்த முடியாது, ஃபியூச்சரை உங்களால பிடிக்கவே முடியாது. உங்க கையில இருக்கிறது பிரசன்ட் மட்டும்தான். அந்த பிரசன்ட்டை ஏன் வந்து தலையெழுத்துன்ற ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க ஏன் தொலைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி ஜோதிடம் எதுக்கு பயன்படும்? விதிகளை தெரிஞ்சுக்கலாம். விதிகள்னா எதுன்னா நமக்கு எது சிறந்த பாதைன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னென்ன விஷயங்கள் செய்யலாமா, இன்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதா, எந்த ஒரு மேஜர் டிசிஷன் நம்ம லைஃப்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா, இது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு கேட்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. தப்பு இல்லை. ஓகேங்களா? சரி, ஒருவேளை அது ரொம்ப ஆபத்தான முடிவாக இருந்து அது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ பொருந்தாத வரன், அந்த வரன் வேண்டாம், இது உங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டா முதலே முடிஞ்சிருச்சு இல்ல. இப்ப இதுல வந்து தப்பு வந்து மக்கள் மேலேயும் இல்ல, ஜோதிடர்கள் மேலேயும் இருக்குது. அதாவது திருமண பொருத்தம் பாக்குறதுல தவறும் பண்றாங்க. இதுல நான் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடாது அல்லது கன்வே பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 பொருத்தம் சொல்றாங்கல்ல, அது பொருத்தமே அல்ல. அது வந்து உங்களுடைய நட்சத்திரம், நீங்க பிறப்பு நட்சத்திரம், உங்க ஹஸ்பண்டோட நட்சத்திரம் ரெண்டையும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டேபிளோட கொடுத்துரும். இன்டர்நெட்லயே ஃப்ரீயா வந்துடும். ஓகேங்களா? 10க்கு 7 மார்க்கா 8 மார்க்கா வந்துடும். அதுக்கு எதுக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அவருக்கு ஒரு ஃபீஸை கொடுத்து அதுக்கு நம்ம எதுக்கு அப்பாயின்மெண்ட் பார்க்கணும்? அப்ப அதையும் மீறி நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போறீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும்னு போறீங்க. அப்ப அந்த எக்ஸ்பர்டைஸ்ன்றது என்ன? முழு ஜாதகமும் பொருத்தம் பார்ப்பதுக்கு பேர் தான் எக்ஸ்பர்டைஸ். கரெக்ட்டுங்களா? அப்போ முழு ஜாதகம் இங்க ஒரு 12 பாக்ஸ் இருக்கு, 12 கட்டம் இருக்கு, 12 கட்டம் இருக்கு, 144 காம்பினேஷன். அந்த 144 காம்பினேஷன்ல அட்லீஸ்ட் 60 காம்பினேஷன் வந்து பொருந்தணும்ல. ஓகேங்களா? அதாவது ஆவரேஜ் பாஸ் மார்க்காவது இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி இன்ட்யூஷன்றது வேலை செய்யும். திருமண பொருத்தத்துக்கு ஒரு ஜோதிடருக்கு இன்ட்யூஷன் பவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில ஜாதகம் வந்து விதிமுறை பிரகாரம் பாஸ் மார்க் டிக்குக்கு மேல இருக்கும், ஆனா அவங்களோட மனசுக்கு பிடிக்காது. என்னவோ எனக்கு இது வேணாம் சொல்லி குடிச்சு கொடுத்துருவாங்க. சில ஜாதகம் விதிமுறைகள்ல கொஞ்சம் ஆவரேஜ் மார்க் தான் இருக்கும், பொருத்தத்துல கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும், ஆனா மனசுக்கு திருப்தியா இருக்கும். இவங்க சேர்ந்து வாழ்ந்தா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப அது ஃபைனலா அந்த இன்ட்யூஷன் வந்து எதுல வேலை செய்யும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான பாண்டிங்க்கு தான் அந்த இன்ட்யூஷன் வேலை செய்யும். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த நேரம் பையன் நல்லா இருப்பாரா, இந்த பையனை கல்யாணம் பண்ற நேரம் பொண்ணு நல்லா இருப்பாங்களா? நான் என்ன கேக்குறேன், இவங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் நல்லா இருப்பாரான்னா அப்ப அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு? கேள்வி வருமா இல்லையா? அப்ப அவருக்குன்னு ஒரு ராசி நட்சத்திரம், அவருக்குன்னு ஒரு திதி யோக கரணம், அவருக்குன்னு ஒரு பிறப்பு ஜாதகம் இருக்குல்ல, அப்ப அதுக்கு என்ன வேல்யூன்னு கேக்குறேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லுவாங்க, பொண்ணோ பையனோ இப்ப கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா இவன் வந்த நேரம் தான் இப்படி ஆகி போச்சு வீடு அப்படின்னு ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ. நான் என்ன சொல்றேன்னா, பாசிட்டிவ்கான கிரெடிட் நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, நெகட்டிவ்கான பழிய மட்டும் போடுறீங்கல்ல. ஓகேங்களா? அப்போ நீங்க வர்ற நேரம் தான் நான் உயரணும், நான் பணக்காரன் ஆகணும்னா அப்ப அதுக்கப்புறம் என்னுடைய உழைப்புக்கும் என்னுடைய முயற்சிக்கும் மரியாதை இல்லையே. ஓகேங்களா? அவங்க ஜாதகம் அவங்களுக்கு, நம்ம ஜாதகம் நமக்கு. ஸோ அப்ப இதை தாண்டி நீங்க பொருத்தத்துல வேற என்ன சார் அப்படின்னா, பாண்டிங்க்கு பாக்குறதுக்கு தான் பொருத்தம். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற ஒரு மாரல் பாண்டிங் இருக்குல்ல, என்ன அப்ஸ் அண்ட் டவுன் வந்து 2 பேத்துக்குள்ள யார் லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும், பிசிக்கலா என்ன ப்ராப்ளம் வந்தாலும், சைக்காலஜிக்கலா என்ன ப்ராப்ளம் வந்தாலும், உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல என்ன தனிப்பட்ட இஷ்யூஸ் வந்தாலும், என்னோட லைஃப்ல என்ன தனிப்பட்ட இஷ்யூஸ் வந்தாலும், ஒருத்தர் விடாம கடைசி வரைக்கும் கையை பிடிச்சிட்டு இருப்போன்றதான் பாண்டிங். அந்த பாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா டிக் பண்ணுவோம், அந்த பாண்டிங் இல்லைன்னா டிக் பண்ண மாட்டோம். அவ்வளவுதான். சோ இதுல வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க அதனால குழந்தை பிறக்கல, இவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க அதனால இவர் வந்து பாதிக்கப்பட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஜாதகத்து மேல மட்டுமே நீங்க பழிய போட முடியாது. சோ இப்ப திருமண பொருத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இதுதான். அதே மாதிரி திருமணம் பொறுத்தவரை 12 ராசிகள் இருக்கு. சரி இல்லைங்களா? அந்த 12 ராசிகளும் இந்த ராசி இந்த ராசியோட இணையக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்றாங்க. ஒரே ராசிக்காரர்களா இருந்தா அவங்களும் திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு கன்னி ராசி எடுத்துக்கோமே, ஆண் ஜாதகமும் கன்னியா இருக்கு, பெண் ஜாதகமும் கன்னியா இருக்கு அப்படின்னா நீங்க சேரவே கூடாது அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்றாங்க. இது உண்மைதானா? இல்லம்மா, நீங்க அது வந்து திருமண பொருத்தத்துக்கு சொல்றாங்க, அது திருமண பொருத்தத்துக்கு எல்லாம் தேவையில்லை. நீங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் ஒரே ராசியில இருக்க மாட்டாங்களே. நம்ம எங்கேயோ எல்லாம் போக வேண்டாம்.
திருமணம்ன்றது என்ன, யாரோ முன்பின் தெரியாத ஒரு நபர் இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல வர போறாங்க, அதுக்கப்புறமா ஒரு 30-40 வருஷம் நம்மளுடைய ஆயுள் காலம் முழுக்க நம்மளோட லைஃப்ல டிராவல் பண்ண போறாங்க. ஒருவேளை அந்த நபருடைய வேவ் லென்த்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்கல்ல, அது நம்மளோட ஒத்து போகலைன்னா என்ன பண்றது? இதான பயம். ஓகேங்களா? அதனால தானே நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ ஒரே வீட்டுக்குள்ளேயே அப்பா அம்மா இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. 5 பேரும் 5 ராசியில் இருப்பாங்க. ஆமா. சரிப்பா, 5 பேரும் 5 ராசியில் இருக்காங்களே, எல்லாருக்குள்ளேயும் ஒத்து போதா? இல்ல, ஒத்து போகல. அப்புறம் ஏன் அப்ப நீங்க 5 பேரும் தனித்தனி வீட்டுல இருக்கணும், ஏன் ஒரே வீட்டுல இருக்கிறீங்கன்னு கேக்குறேன் நான். சிம்பிள் தானே. ஒருத்தர் நெருப்பு ராசியில் இருப்பாரு, ஒருத்தர் நீர் ராசியில் இருப்பாரு. இவங்க சொல்ற ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் இருப்பாங்க. அந்த பஞ்சபூதத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு பூத்துல இருப்பாங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் செட்டே ஆகாது. கரெக்ட்டுங்களா? அப்போ இருந்தாலும் ஒரு வீட்டுல இருக்காங்கல்ல, ஏன்? ஃபேமிலின்ற பாண்டிங். ஓகேங்களா? இது நம்ம வீடு, நம்ம அப்பா அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க, நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது நம்மகிட்டயே சில நிறைய குறைகள் இருக்கும், அதை அவங்களா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுதானே பாண்டிங். அதுதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இந்த பாண்டிங்கை செக் பண்றது தான் பொருத்தம். இந்த பாண்டிங் இல்ல அப்படின்னா பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதாவது காம்ப்ரமைசிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவே இருக்காது. இப்போ 2 பேர் இப்போ லவ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க இப்போ இன்னைக்குமே ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஸ்கூல் நாள்ல இருந்து லவ் பண்ற கப்பல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. கஷ்டப்பட்டு லவ் பண்ணிருப்பாங்க, ரொம்ப போராடி உண்ணாவிரதம்லாம் இருந்து பெத்தவங்கிட்ட அடியெல்லாம் வாங்கி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல டிவோர்ஸ் பண்ணிருப்பாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அப்போ 9 வருஷம் லவ்க்கு என்ன வேல்யூ? 9 வருஷம் நீங்க ஒன்னா தானே இருந்தீங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரே வீட்டுல இல்ல, அவ்வளவுதான். மனசால நீங்க எப்பவோ இணைஞ்சிட்டீங்க, மனசால நீங்க எப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற கமிட்மெண்ட்குள்ள வந்துட்டீங்க. 9 வருஷம் எவ்வளவு விஷயம் தியாகம் பண்ணிருப்பீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்காக. அப்ப அந்த 8 வருஷம் 9 வருஷம் பண்ண தியாகம் கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல எங்க போச்சு? அதுதான் சொல்றேன், வெறும் இனக்கவர்ச்சி அப்படின்றது வேற. ஓகேங்களா? பாண்டிங்ன்றது வேற. பாண்டிங்னா சில விஷயம் கணவன் மனைவிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும், சில விஷயம் மனைவி கணவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அங்க நீயா நானா இருக்கக்கூடாது, அங்க நீயும் நானும் மட்டும்தான். ஓகேங்களா? இதுல போயிட்டு நீங்க வந்து ஃபெமினிசத்தை கொண்டு வரதோ, மேல் சாவனிசத்தை கொண்டு வரதோ, சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத கருத்து திரிச்சு இது ரிலேஷன்ஷிப்பை தான் வேற மாதிரி கொண்டு போகும். ஓகேங்களா? பெண்ணுக்கு ஆணை எப்பவுமே எதிரியாவே சித்தரிக்கும் சினிமா, அது வேண்டாம், அது நமக்கு தேவையே இல்லை. ஓகேங்களா? பெண்ணுக்கு ஆண் தேவை, ஆணுக்கு பெண் தேவை, அதுதான் நேச்சர் லா. ஓகேங்களா? அப்போ நீங்க ஒரு ஃபேமிலி, சரி, ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமா வளரணுமா? ஒரு குழந்தை ஆரோக்கியமா வளரணும், ஒரு பையனோ பொண்ணோ அவங்க ஒரு வீட்டுல ஆரோக்கியமா வளரணும். எந்த வீட்டுல அந்த குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும்? அப்பா அம்மா ஒத்துமையா இருக்கிற வீட்டுல குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும். அப்பா அம்மாவை எந்நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை உளவியல் ரீதியாகவே பாதிக்கப்படும். கரெக்ட்டுங்களா? அப்போ நீங்க இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாளைக்கு நீங்க அப்பா அம்மா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்ல. இன்னொரு உயிரை நீங்க வளர்த்து எடுக்கிறீங்க. அதாவது நம்ம சொல்லி அவங்க கத்துக்கிறத விட நம்மளை பார்த்து நிறைய கத்துப்பாங்க. நாளைக்கு ரிலேஷன்ஷிப்னாலே உங்களுக்கு பயமாயிடும். கரெக்ட் தானே? அப்போ முதல்ல பாண்டிங் நமக்கு இருக்கணும். அந்த பாண்டிங்கை செக் பண்றது மட்டும்தான் ஜோதிடமே ஒழிய, மற்றபடி ஒரு ஜோதிடர் குடும்பம் நடத்துவது எப்படின்னு உட்காந்து கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டார். அதெல்லாம் அவங்கவுங்க தான் பாத்துக்கணும். நிச்சயமா சார். திருமணம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிமா. திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.